ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எங்கள் வீடு ஓட்டு வீடுன்றதுனால நைட்டில் நிம்மதியாக தூங்க முடியல வெயில் காலத்தில். அதனால் நானும் என் நண்பனும் சேர்ந்து பனவாழி அறுத்து மேலே போட்டு கூரை மேலே போட்டால் கொஞ்சம் நிம்மதியாக தூங்கலான்னு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து பனவாழி அறுத்து லைனாக அடுக்கி வச்சிட்டோம். அதன் பிறகு 2 நாள் கழித்து வந்து பனவாழியை வந்து கட்டி வீட்டுக்கு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். வந்து ரெடி பண்ணி கட்டி தலைமையில் தூக்கின்னு போகிறேன் பாருங்கள். காற்றுல ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கின்னு போகிறேன். அதுவும் பாருங்கள், கால்வாயை தாண்டி தூக்கிட்டு போனோம். கால்வாயை தாண்டி தூக்கின்னு போனோம், அது கஷ்டம். அதனால தூக்கின்னு போகிறேன். இருந்தாலும் நிம்மதியாக தூங்கணுமே, நம்ம தூங்கலைன்னாலும் குழந்தைங்களும் தூங்கணுமேன்றதுனால அந்த கஷ்டப்படுறோம். காரணம் என்னன்னா, எங்கள் வீடு வந்து தளம் போடலை. தளம் போடணுன்னாலும் அதுக்கு உண்டான காசு எங்கக்கிட்ட இல்லை. அதனால் எப்படியாவது பணம் ஓலையை போட்டு நம்ம கொஞ்சம் பசங்களை நிம்மதியாக தூங்க வைக்கலாம். நம்மளும் நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு வந்தால் கஷ்டமாக இருக்குது தூங்குறதுக்குன்றதுனால இந்த முடிவுக்கு வந்தோம். கட்டி ஆட்டோவில் வச்சு கொண்டுன்னு போகிறோம். வீட்டுக்கு கொண்டுன்னு போயிட்டு நிம்மதியாக தூங்குறதுக்கு இது ஒரு ஐடியான்றதுனால 2 பேரும் கொண்டுன்னு போகிறோம். பாருங்கள், வீட்டுக்கு கொண்டு போன பிறகு குறுக்க கொம்பு ஒன்று வச்சுட்டு லைனாக அந்த பனவாலியை வச்சு அடுக்கி கட்டி அதை வந்து வீட்டு கூரை மேலே எடுத்து போடுறோம். எடுத்து போட்ட பிறகு கொஞ்சம் கூலிங் ஆகும்னு மிச்சம் இருக்கிற வாலி எங்கள் பாப்பாவை வச்சு அந்த வாலியை எடுத்து கொடுக்க சொல்லியிருக்கோம். எல்லோரும் பாருங்கள், சொந்த முயற்சியில் அவங்க வீட்டுக்கு வந்து காசு கொடுத்து ஏசி போடுவாங்க. நம்மக்கிட்ட பணம் இல்லாதனால பணம் வாலியை வச்சு வீட்டுக்கு ஏசி போட்டுக்கிறேன். எனக்கு இந்த ஐடியா நல்லா இருக்குதுன்னு தோணுது. இதே போல் ஐடியா உங்களுக்கும் தோணுச்சுன்னா செய்யுங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.